We welcome you to the online worship of LEF Royapuram. LEF ராயபுரத்தினுடைய ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். Let us begin this worship with prayer. இந்த ஆராதனை ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for this beautiful Sunday morning. பரமபிதாவே, இந்த அழகான ஞாயிறு காலைக்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you for the gift of life, health and blessings that you have given to us. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், ஆரோக்கியம், இந்த ஈவுகளுக்காக நன்றி. We recognize that in many parts of the world people don't have this freedom of worship. உலகத்தின் அநேக பகுதிகளிலே இப்படி ஆராதிக்கும்படி சுயாதீனம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். We pray for your persecuted people in different parts of the world. உலகத்தின் பல இடங்களில் உபத்திரவப்படுத்தப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Like the trouble situation in Afghanistan. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கலவரமான சூழ்நிலை போன்ற trouble in the Middle East. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை and in other countries of the world. மற்ற உலக தேசங்களிலும் how this corona also is playing hide and seek. இந்த கொரோனாவும் எப்படியாக ஒளிந்து விளையாடி கொண்டிருக்கிறது. Lord, we pray that you will bring this epidemic to a full stop. ஆண்டவரே, இந்த வாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீர் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். so that all the restrictions may be removed and we may be able to gather offline to worship you. அப்பொழுது எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக ஆலயத்திலே கூடி வர முடியும். This morning we want to see your beauty and glory. இந்த காலையிலே உம்முடைய அழகையும் மகிமையை நாங்கள் காண விரும்புகிறோம். We want to join that beautiful worship that takes place continually in heaven. தொடர்ந்து பரலோகத்திலே நடக்கிற அழகான ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறோம். Let our hearts and souls be refreshed and quickened as we sing these beautiful songs and listen to the word of God. இந்த அழகான பாடல்களை பாடி தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயமும் ஆத்மாவும் புதுப்பிக்கப்படட்டும். We pray that you will visit everyone who listen in their homes or in maybe in their sick beds or hospitals. தங்களுடைய வீடுகளிலோ சுகவீனமான படுக்கைகளிலோ மருத்துவமனைகளிலோ இருந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்தருளும். We pray that your Holy Spirit will quicken every heart. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தையும் உயிர்ப்பிக்கும்படி Let our hearts, let our thoughts be focused upon Christ. எங்களுடைய சிந்தனைகள் கிறிஸ்துவின் மேல் நோக்கமாக இருக்கட்டும். Thank you for your love, thank you for the cross. உம்முடைய அன்பிற்காக சிலுவைக்காக நன்றி. For the great redemption that you have worked on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நீர் நடப்பித்த பெரிய மீட்பிற்காக நன்றி. Bless every part of this worship. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பாகத்தையும் ஆசீர்வதியும். Be thou glorified. நீரே மகிமைப்பட்டருளும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். Now Polly will lead us in singing. இப்பொழுது பாலி நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். As you know, we have transition from the evening online worship to the morning online worship at 7:30. நம்முடைய மாலையிலே நடந்து கொண்ட அந்த ஆன்லைன் ஆராதனையிலிருந்து காலையிலே 7:30 மணிக்கு ஆராதனைக்கு மாற்றி இருக்கிறோம். If some of your friends or relatives are not aware, kindly inform them that we will have our premium worship in the morning at 7:30 a.m. on Sundays. உங்களுடைய நண்பர்களோ யாரா இதை குறித்து அறியாமல் இருந்தால் தயவுசெய்து அவர்களுக்கு சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 7:30 மணிக்கு நமக்கு ஆன்லைன் ஆராதனை நடைபெறும். Many of you have been getting the links to this worship, YouTube online worship. உங்களில் அநேகர் இந்த ஆன்லைன் ஆராதனைக்கான லிங்கை பெற்று வருகிறீர்கள். Even if you subscribe and take that online but take that link or subscribe to the YouTube, you will know the timings and you will get your worship timing. நீங்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடிய எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டோ இல்லை என்றால் இந்த லிங்கை நீங்கள் உபயோகப்படுத்தினாலோ இந்த ஆன்லைன் ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். Now Polly. இப்பொழுது பாலி. நாம் இப்பொழுது யாவும் சேர்ந்து கர்த்தாவே யுகமா என்ற பாடலை பாடுவோம். கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர் நீர்
நீரினும் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவே ஆசனத்தின் நிழலே பக்தரடைக்கலம் வன்மையுள்ள புயமே நிச்சய கேடகம் பூலோகமுருவாகிய மாலைகள் தோன்றுமோ சுயம்புவாயென்றும் நீரே மாறாபராபரன் 1000 ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே யுகங்கள் தேவரீருக்கு ஓரிமை கோப்பாமே சாவுக்குள்ளான மானிடர் நிலைக்கவே மாட்டார் உலர்ந்த பூவை போலவர் உதிர்ந்து போகிறார் கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினி இக்கட்டில் நற்சகாயராய் எம் நித்ய வீடாமே. நாம் இப்பொழுது யாவும் சேர்ந்து சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. உற்சாகமாய் நாம் பாடுவோம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து
சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லை. அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லை. அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசனா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நாம் அடுத்ததாக பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, நீ என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, நீ என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து
அடுத்ததாக ஒரு பாடலை பாடும். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம், என்னை பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா ஓசனா என்று பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அற்புதம் செய்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயம் செய்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அன்பானவர்களே, இந்த காலையிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வசனங்களை வரை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரி கனிமொழி சாம் அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 18 வரை. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கும் மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகுமென்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாகவும் பிழையில்லாதவர்களாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற தேவ வாக்கியங்களை புரட்டுகிறது போல் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே,
இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்பதே. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் சிறிது நேரம் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தண்டை வரும்போது நாம் நன்றியோடு துதியோடு வருவோம். தேவன் எவ்வளோ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நாம் இந்த வாதையின் நாட்களை கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது கூட தேவனை நாம் ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் இப்படியாக ஆன்லைன் மூலமாக ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்து வருகிற இந்த சுயாதீனத்திற்காக, இந்த நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றியோடு தேவனை துதித்து அதிகமாக இந்த நேரத்தில் ஸ்தோத்தரிப்போம். விசேஷமாக இந்த காலை வேளையில் அவருடைய பாதத்தண்டை நாம் கூடி வந்திருக்கும் போது தேவன் தாமே அவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கும்படியாக, அவருடைய ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடும்படியாக அவருடைய பாதத்தில் கேட்போம். விசேஷமாக வீடுகளிலும் ஆங்காங்கு கூடியிருக்கிற இடங்களிலும் தேவன் தாமே அந்த இடத்துல மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலையில் சந்திக்கும்படியாக அவருடைய ஆணி கடாவப்பட்ட கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற பிரகாரம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை சந்திக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படியாக அவருடைய பாதத்திலே செபிக்கலாம். விசேஷமாக இந்த நாட்களில் நாம் அறிந்திருக்கிறபடி உலக அளவில் காணப்படுகிற எத்தனையோ விதமான கலவரமான சூழ்நிலைகள், குழப்பமான நிலைமைகள், இவைகள் சீக்கிரமாக ஒழிய தேவன் கிருபை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாக ஜெபிப்போம். இன்னும் பரவி கொண்டிருக்கிற இந்த வாதை முற்றிலுமாக அழிந்து இதனால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளும் நீங்கி சகஜ நிலைமை வர வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விசேஷமாக ஜெபிப்போம். பள்ளிகள், கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிற நாட்களில், எல்லா விதமான தொழிற்சாலைகளும் எல்லா ஸ்தாபனங்களும் திறக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் எங்கும் பாதுகாப்பை தேவன் தாமே தரும்படியாக அவருடைய பாதத்திலே ஜெபிக்கலாம். விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக கூட அதிகமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த காலையில் தேவன் தம்முடைய தாசரை நம் மத்தியில் எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தும்படியாக, தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வர தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய பாதத்திலே கேட்போம். இப்பொழுது சகோதரன் சாம் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற தேவனே, இந்த அருமையான அந்த வேலையை கொடுத்ததுக்காக தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அபாத்திரனான என்னையும் ஆண்டவரே உடைய சன்னதியில், உடைய பரிசுத்த சன்னதியில் நிற்கிறதுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் டைம்லேயும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த வர்ஷிப்பில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து நோக்கி பார்க்குறதுக்கு நீர் கிருபை பாராட்டினதுக்காக நன்றி தகப்பனே. உடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, அன்பிற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலையில் கூட சுவாமியும் நோக்கி பார்க்குறதுக்கும் ஆண்டவரே எங்களையும் ஒரு விஷயம் ஆண்டவரே நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே ஒரு விஷயம் உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த ஜெப வேலையில் தகப்பனே பாவியான எம்எல்ஏயும் இறக்கமாக இருங்க. நானும் இந்த சபைக்கு எந்த ஒரு இடத்துல கொண்டு வராதபடிக்கு, என்னுடைய குடும்பமோ இந்த சபைக்கு ஒரு இடத்துல கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே இந்த சபைக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த சபையினுடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த கட்டுமான வேலையிலையும் உடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளையும் அன்றன்றைய தினத்தில் சந்திக்கும்படியாக பாத்தில் கெஞ்சிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த மூத்த ஊழியக்காரங்களுக்காக நன்றி. எங்களுக்கு முன்னாடி முன்மாதிரியை விட்டு போயிருக்கிற மூத்த ஊழியக்காரங்களுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து இந்த சகவாசத்தை ஆசீர்வதிங்க. சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியுமான சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் படி ஆண்டவரே இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே இந்த பட்டணத்தில் எவ்வளோ மக்களை பார்க்குறோம். இன்னும் ஆண்டவரே கல்லுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாமல், கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஜனங்களை நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. நாங்கள் ஒரு கூட்டம் ஜனத்தை ஆண்டவரே இன்னும் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வர பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்தும்படியாக பாத்தில் கெஞ்சிக்கிறோம் தகப்பனே. வருகையில் நாங்களும் உங்களுடைய சமூகத்தில் பரிசுத்தமான பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே உமக்காக ஆயத்தத்தோடு இருக்க எங்களுக்கும் உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த கொரோனா லாக்டவுன் டைம்லேயும் எவ்வளோ பேருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோருடைய ஆண்டவரே அனுதின தேவைகள் ஆண்டவரே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு தகப்பனே.
தகப்பனே நீர் எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாக பார்த்து கெஞ்சிக்கிறோம் சுவாமி. சபையுடைய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர் தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக பார்த்து கெஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் உயர்த்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அனுதினமும் நீர் எங்களுக்கு வாழ்நாளில் இந்த பூலோகத்தில் ஆண்டவரே வாழ கொடுத்த நாட்களில் தகப்பனே நாங்கள் உமக்கு உண்மையாக இருந்து உண்மை மேலே இருக்கிற விசுவாசத்துலேயும் உண்மை மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக பார்த்துல கெஞ்சிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க சுவாமி. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக பார்த்துல கெஞ்சிக்கிறோம். ஏசப்பா உங்கள் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுதும் நாம் செய்திக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடும், அசைவாடும் ஆவியே என்ற பாடல். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father, we thank you and praise you for this wonderful opportunity you are giving us to gather in your holy name. மகா கிருபையும் அன்புமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக நீர் கொடுக்கிற அருமையான தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். Though not offline but online. நாங்கள் ஆலயங்களிலே நேரடியாக கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆன்லைனில் ஆராதிக்க முடிந்திருக்கிறது. Lord, we pray that you will bring down this pandemic so that all restrictions may be removed. ஆண்டவரே, எல்லா தடைகளும் நீக்கப்படத்தக்கதாக இந்த வாதையை நீர் முடிவுக்கு கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Even as the government plans to open up the lower classes for offline studies. அரசாங்கமானது சிறு பிள்ளைகளுக்கும் பள்ளியிலே கூடி வந்து படிக்க திட்டமிட்டிருக்கும் பொழுது, Lord, we pray that you will help us to see churches opened for worship and gatherings. ஆண்டவரே, ஆலயங்கள் ஆராதனைக்காக கூடி வருகைக்காக திறக்கப்படத்தக்கதாக நீ செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். How we never imagined or expected this pandemic to last so long. இந்த வாதையானது இவ்வளவு காலம் நீடித்திருக்கும்படியாக நாங்கள் கற்பனையும் செய்யவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. We see that it has been going like seesaw up and down. அது மேலும் கீழுமாக போய்க்கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். Lord, we pray that some of the states that are flooded with this COVID infection, the infection spread may be arrested. ஆண்டவரே, சில மாநிலங்களிலே இந்த கோவிட் வாதையானது அதிகரித்து கொண்டிருக்கிறது, அது தடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We don't want our own state, Tamil Nadu, to go into another wave. எங்களுடைய தமிழ்நாடு மாநிலம் இன்னொரு அலைக்குள்ளாக போக வேண்டாம். Have mercy upon our nation of India. எங்களுடைய இந்திய தேசத்தின் மேலே இரக்கமாயிரும். Lord,
we recognize that you are sovereign. ஆண்டவரே நீரே சர்வ வல்லவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். You have control over the affairs of all men. எல்லா காரியங்களின் மேலாக உமக்கு கட்டுப்பாடு உண்டு. The lessons that we need to learn even through this pandemic, let us learn. இந்த வாதையின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். Let us be better equipped to live to glorify you. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த ஜீவிக்கும்படியாக இன்னும் நல்ல விதத்திலே ஆயத்தமாகட்டும். Those who have suffered, those who are suffering, எவ்வளோ கஷ்டப்பட்டவர்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு those who இருக்கிறார்கள், have suffered bereavement, தங்களுக்கு அன்பானவர்களை இழக்க கொடுத்தவர்கள், Lord, visit them in a very special way. ஆண்டவரே விசேஷித்த வகையிலே அவர்களை சந்தித்தருளும். We see in many parts of the world, people are living under fear and threat. உலகத்தின் பல பகுதிகளிலே மக்கள் பயத்திலே திகிலிலே வாழ்கிறதை பார்க்கிறோம். Our hearts go out to them. அவர்களுக்காக எங்களுடைய இருதயம் செல்லுகிறது. We don't have those daily bombings and bomb blasts and suicide bombings like that which happens in Afghanistan and some of the Middle East countries. ஆப்கானிஸ்தானிலும் சில மத்திய கிழக்கு தேசங்களிலும் நடைபெறுவது போல அனுதினமும் வெடிகுண்டுகள் வெடிப்பதும் தற்கொலை படைகள் வருவதும் இல்லை. But let not this seemingly absence of war put us to spiritual sleep. ஆண்டவரே இந்த யுத்தத்தை போன்ற சூழ்நிலைகள் தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அது எங்களை ஆவிக்குரிய நித்திரைக்குள் போட வேண்டாம். The world events are calling us to wake up. உலகம் எங்களை விழித்துக் கொள்ளும்படி அழைக்கிறது. Your second coming is just round the corner. உம்முடைய இரண்டாம் வருகை சமீபத்தில் இருக்கிறது. Let us not be caught napping or sleeping. நாங்கள் உறங்குகிறவர்களாக நித்திரை கொள்கிறவர்களாக பிடிக்கப்பட வேண்டாம். Help us to take heed to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க உதவி செய்யும். The instructions, the warnings given in the word of God, let us take heed to them. தேவனுடைய வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகள் எச்சரிப்புகள் நாங்கள் அவைகளுக்கு செவி கொடுக்கட்டும். This morning hide me behind thy cross, hide us behind thy cross. இந்த காலையிலே என்னை எங்களை சிலுவையின் பின்னாலே மறைத்துக் கொள்ளும். You reveal thyself to us. நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். Help us to see and get a glimpse of your glory and beauty. உம்முடைய மகிமை அழகை கொஞ்சம் காண எங்களுக்கு உதவி செய்யும். Speak to my own heart. என் சொந்த இருதயத்தோடு பேசும். Speak to every heart. ஒவ்வொரு இருதயத்தோடும் பேசும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். We'll turn to the portion of scripture that we read this morning. இந்த காலையிலே நாம் படித்த வேத வாக்கியத்திற்கு நாம் திருப்புவோம். I do not know what your thoughts were when you woke up this morning. இந்த காலையிலே நீங்கள் எழுந்தபோது உங்கள் சிந்தனைகள் என்னவோ எனக்கு தெரியாது. This is going to be another average day. இது இன்னொரு சராசரி நாளாக இருக்கலாம். Or another Sunday. இல்லை இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை. Here in Chennai we have the weekend lockdown, Friday, Saturday, Sunday. நாம் சென்னையிலே இருக்கிறோம். வார இறுதியிலே இருக்கக்கூடிய அந்த ஊரடங்கு இருக்கிறது வெள்ளி சனி ஞாயிறு அன்று. Now many of you have your special days in your own life, உங்களில் அநேகர் உங்கள் சொந்த ஜீவியத்திலே விசேஷித்த உங்கள் நாட்களை கொண்டிருந்தீர்கள், which you consider important. அது நீங்கள் முக்கியமானதாக கருதலாம். Maybe your birthday, ஒருவேளை உங்கள் பிறந்த நாளாக or இருக்கலாம், wedding anniversary day, உங்களுடைய திருமண ஆண்டு விழாவாக or இருக்கலாம், a graduation day, பட்டம் வாங்கிய நாளாக or இருக்கலாம், some other day when you were recognized for your achievements. உங்களுடைய சாதனைக்காக நீங்கள் பாராட்டப்பட்ட ஒரு நாளாக இருக்கலாம். But you know what is the greatest day? ஆனால் மிகப்பெரிய நாள் என்ன தெரியுமா? The day of the coming of the Lord. ஆண்டவருடைய வருகையின் நாள். The next event, the great event in God's calendar is the second coming of the Lord Jesus Christ. தேவனுடைய கால அட்டவணையிலே அடுத்த பெரிய நிகழ்ச்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. So Peter is speaking in this epistle of second Peter 3rd chapter. இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் இந்த நிருபத்திலே பேதுரு பேசுகிறார். 9th verse. 9ஆம் வசனம். The Lord is not slack concerning his promise, as some men count slackness, but is long suffering to usward, not willing that any should perish, but that all should come to repentance. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். And 10th verse, but the day of the Lord will come as a thief in the night, in the which the heavens shall pass away
with great noise, and the elements shall melt with fervent heat, and the earth also and the works that are therein shall be burned up. 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். Seeing then that all these things shall be dissolved, what manner of persons ought ye to be in all holy conversation and godliness? இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Now we are living in a day of mockers and scoffers. நாம் பரியாசக்காரர்கள் கேலி செய்கிறவர்கள் வாழ்கிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Third and fourth verse, knowing this first, that there shall come in the last days scoffers walking after their own lusts, and saying, where is the promise of his coming? For since the fathers fell asleep, all things continue as they were from the beginning. 3-4 வசனங்கள். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். This happened in the days of Noah when he was building the ark. நோவா அந்த பேழையை கட்டின நாட்களிலே இது நடந்தது. People scoffed at him for building such a huge ship. அப்படிப்பட்ட பெரிய கப்பலை அவர் கட்டுவதை பார்த்து மக்கள் பரியாசம் பண்ணினார்கள். But suddenly that day came when the 40 days rain started. ஆனால் திடீரென்று அந்த நாள் வந்தது. அப்பொழுது 40 நாள் மழை ஆரம்பித்தது. But Noah and his family were safe within the ark. The people outside perished. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரோ பேழைக்குள்ளாக பாதுகாப்பாக இருந்தார்கள். வெளியிலிருந்த மக்களோ அழிந்து போனார்கள். Now it is very important as children of God that we should be aware and also prepare for this great event, the second coming of the Lord Jesus Christ. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இதை அறிந்தவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரண்டாம் வருகை என்னும் பெரிய நிகழ்ச்சிக்கு ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும். What does the Bible say about this great day? இந்த பெரிய நாளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? It is a unique day. இது ஒரு தனித்துவம் வாய்ந்த நாள். It is unlike any other day in our lives. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நாளை போல இது இருக்காது. Whether it is birthdays or special days or a day when you won a gold medal or anything that you can imagine. பிறந்த நாள் இல்லை என்றால் நீங்கள் தங்க பதக்கம் வாங்கிய நாள் இல்லை மற்ற விசேஷித்த நாள், அப்படி எந்த நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய எந்த ஒரு விசேஷித்த நாளாகவும் இருக்காது. Bible calls it the day of the Lord. வேதம் இதை கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறது. The day of the second coming of the Lord. இது கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் நாள். First of all, it is a day of revelation. முதலாவது இது வெளிப்பாட்டின் நாள். Now in this age we don't see Jesus physically. இந்த காலத்திலே நாம் சரீர பிரகாரமாக இயேசுவை காணவில்லை. But as children of God we see him by faith. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக விசுவாசத்தினாலே அவரை பார்க்கிறோம். We are united with him. We have link with him through faith. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். First Peter 1:8 I think it says, whom having not seen ye love, in whom though now ye see him not, yet believing ye rejoice with joy unspeakable. 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கலிகூர்ந்து. Do you see Jesus by faith? விசுவாசத்தினாலே இயேசுவை பார்க்கிறீர்களா? Have your spiritual eyes open to behold his beauty, his glory? அவருடைய அழகை மகிமையை காண உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறதா? For those who have tasted his grace, his forgiveness, his love, ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய பாவ மன்னிப்பு, அன்பை ருசித்தவர்கள், that this day of the second coming of the Lord will be a day of rejoicing, a day of ecstasy. அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை நாளாகிய இந்த பெரிய நாள் ஒரு களிகூரும் நாளாக, மகிழ்ச்சி நாளாக இருக்கும். But to those who don't know the Lord, who have wasted their lives in sin and wickedness, ஆனால் ஆண்டவரை அறியாதவர்கள் தங்கள் ஜீவியத்தை எல்லாம் பாவத்திலும் பொல்லாப்பிலும் வீணாக்கியவர்கள், it will be a day of terrible shock. அவர்களுக்கோ அது பயங்கரமான அதிர்ச்சி நாளாக A இருக்கும். day of torment and day
of hopelessness. அவர்களுக்கு வேதனை நாளாக, நம்பிக்கை இல்லாத நாளாக இருக்கும். After Jesus lived his physical life in this world, இயேசு இந்த உலகத்திலே சரீர பிரகாரமாக ஜீவித்த பிற்பாடு he was put on the cross சிலுவையிலே அறையப்பட்டார். and he was laid in the grave. கல்லறையிலே வைக்கப்பட்டார். On the third day he rose again. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். He appeared to his disciples after his resurrection. அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு சீஷர்களுக்கு தரிசனமானார். Not only the 12 disciples. 12 சீஷர்களுக்கு Paul மாத்திரமல்ல, says that at one instant he appeared to 500 people at a time. பவுல் சொல்கிறார், ஒரு நிகழ்ச்சியிலே ஒரே நேரத்தில் 500 பேருக்கு தரிசனமானார். But he didn't appear to people like Pilate ஆனால் பிலாத்து போன்ற மக்களுக்கு முன்பாக அவர் or தரிசனமாகவில்லை. Herod. ஏரோதுக்கு முன்பாகவோ. Many people did not have the revelation of Jesus Christ அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை கொண்டிருக்கவில்லை. because it was not time yet. ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் காலம் வரவில்லை. But Bible has appointed, God has appointed a day when every eye will see him. ஆனால் ஒவ்வொரு கண்களும் அவரை பார்க்கும்படியான ஒரு நாளை வேதம் தேவன் குறித்திருக்கிறார். John the beloved apostle says in Revelation 1st chapter 7th verse, வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அன்பான அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், behold, he cometh with clouds, and every eye shall see him, and they also which pierced him, and all the kindreds of the earth shall wail because of him. Even so, amen. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். There's a day going to come, every eye will see him. ஒவ்வொரு கண்களும் அவரை பார்க்கும்படியான ஒரு நாள் வரப்போகிறது. Even those who pierced him, அவரை குத்தினவர்கள் கூட, even those who engineered his crucifixion and death. அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட காரியம் மரணத்தை திட்டமிட்டவர்களும். So it will be a terrible day for those who lived in sin and wickedness. பாவத்திலும் பொல்லாப்பிலும் வாழ்ந்தவர்களுக்கு அது பயங்கரமான நாள். So the second coming of the Lord will come as a day of revelation. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் நாள் ஒரு வெளிப்பாட்டு நாளாக வரும். From the time of his ascension, he has been working in the world. அவர் உலக பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். But he was not manifest in the flesh. ஆனால் மாம்சத்திலே வெளிப்படவில்லை. But we see him and we have contact with him through faith. நாம் விசுவாசத்தின் மூலமாக அவரை பார்க்கிறோம், அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். Last night while I was reading Gospel according to John, I was impressed once again with what Jesus told Thomas. கடந்த இரவு நான் யோவான் எழுதிய சுவிசேஷத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசு தோமாவிற்கு சொன்ன காரியத்தை குறித்து நான் கவரப்பட்டேன். Gospel according to John 20th chapter 29th verse. யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Jesus saith unto him, Thomas, because thou hast seen me, thou hast believed. Blessed are they that have not seen and yet believed. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். Blessed are they who have not seen but believed. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். The Holy Spirit opened the eyes of people when they humble themselves and cry to God. The Holy Spirit opens their eyes. மக்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி கதறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கண்களை திறக்கிறார். The Holy Spirit opens their heart so that you invite Jesus in. நீங்கள் இயேசுவை உள்ளே அழைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை திறக்கிறார். When Paul was speaking to the women who came to the riverside for prayer, ஜெபத்திற்கென்று ஆற்றோரத்திற்கு வந்த ஸ்திரீகளிடத்தில் பவுல் பேசிய பொழுது the Holy Spirit opened the heart of Lydia so that he received the word of God, received Jesus into her life. பரிசுத்த ஆவியானவர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். அவள் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்தாள். She became a mighty witness for the Lord in Philippi. அவள் பிலிப்பி தேசத்திலே ஆண்டவருக்கு என்று வல்லமையான சாட்சியானாள். And was instrumental for the gospel to spread into Europe. சுவிசேஷம் ஐரோப்பாவிற்குள்ளாக செல்வதற்கு அவள் ஒரு கருவியாக இருந்தார். So this is a day of revelation when Jesus will be manifest in the flesh. இயேசு முழுவதுமாக மாம்சத்திலே வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் நாள் இது. 2 Thessalonians 1st chapter 2 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம்
and 7th verse. 7ஆம் வசனம். And to you who are troubled, rest with us, when the Lord Jesus shall be revealed from heaven with his mighty angels. 2 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு, தமிழில் இன்னும் 8ஆம் வசனத்தில் தொடர்கிறது, வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். So in the first coming of the Lord Jesus Christ, he came as a humble son of man or son of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையின் போது அவர் தாழ்மையாக தேவ மனுஷனாக தேவ குமாரனாக வந்தார். Born in a manger in Bethlehem. பெத்லகேமிலே முன்னணியிலே பிறந்தார். Many of the great people ignored him. அநேக பெரியவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். But God's revelation came to simple, humble people. ஆனால் தேவனுடைய வெளிப்பாட்டோ தாழ்மையான எளிமையான மக்களுக்கு வந்தது. They recognized his deity. அவருடைய தெய்வீகத்தன்மை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். They gave him worship and they recognized his glory. அவர்கள் அவரை ஆராதித்தார்கள், அவருடைய மகிமையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். So Jesus Christ, when he comes in his second coming, he won't come riding upon an ass. இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாம் வருகையிலே வரும் பொழுது கழுதையின் மேல் ஏறி வரமாட்டார். Like as he entered Jerusalem in that the triumphal entry, அந்த வெற்றியுள்ள பிரவேசத்திலே எருசலேமிலே நுழைந்த வண்ணமாக அப்படி வரமாட்டார். he will come with great pomp and glory. அவர் பெரிய மகிமையோடு சத்தத்தோடு வருவார். So 1 Thessalonians 4th chapter 16th verse says, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, for the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, with the trump of God, and the dead in Christ shall rise first. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Then we which are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air. So shall we ever be with the Lord. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். So the second coming of the Lord Jesus Christ is very sure, very certain. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை நிச்சயமானது, உறுதியானது. Then there are nearly 1845 prophecies in the Old Testament regarding the coming of the Messiah. மேசியாவின் வருகை குறித்து பழைய ஏற்பாட்டிலே 1845 தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. Most of them it is coincides with the second coming of Christ. அவைகளிலே அநேக தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையோடு ஒத்ததாக இருக்கிறது. The glory of the Messiah is pictured in those verses. அந்த வசனங்களிலே மேசியாவின் மகிமை காட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. And over 300 references in the New Testament. புதிய ஏற்பாட்டில் கூட 300க்கு மேலாக குறிப்புகள். And it is said, somebody has calculated, for every 30 verses there is one reference to the second coming of the Lord Jesus Christ. யாரோ ஒருவர் இப்படி கணக்கிட்டு இருக்கிறார்கள், வேதத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு 30 வசனங்களிலும் ஒரு வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து சொல்லப்பட்டதாம். So the coming of the Lord Jesus Christ, second coming, is very sure, very certain. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிகவும் நிச்சயமானது, உறுதியானது. Jesus himself promised, his words we can rely and trust. இயேசுதாமே வாக்கு பண்ணி இருக்கிறார், அவருடைய வார்த்தை நாம் சார்ந்து கொள்ளலாம், நம்பலாம். Spurgeon, the great preacher, says there is another reason why he should come into this world second time. பெரிய பிரசங்கியாகிய ஸ்பர்ஜன் சொல்கிறார், அவர் இரண்டாவது முறை இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. Because he has to complete the work of redemption. ஏனென்றால் அவர் மீட்பின் கிரியை முடிக்க வேண்டும். First time he came as the prayachit bali, the lamb of God that takes away the sin of the world. முதல் முறை அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக பிராயசித்த பலியாக வந்தார். But the second time he comes with power and glory to reign. ஆனால் இரண்டாவது முறை அவர் வல்லமையோடு மகிமையோடு ஆட்சி செய்யும்படி வருகிறார். And to finish the work of salvation. ரட்சிப்பினுடைய கிரியை நிறைவேற்றும்படியாக வருகிறார். Dear friends, have you offered your life to Christ? அன்பான நண்பர்களே, உங்கள் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? Those who have neglected the first coming of Jesus Christ into the world,
they cannot have hope to meet him with joy in his second coming. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையின் போது அவரை அலட்சியம் பண்ணி புறக்கணித்தவர்கள் அவருடைய இரண்டாவது வருகையின் போது அவரை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சந்திக்கலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்காது. You need to have tasted his love, his forgiveness, his cleansing before you can look up with hope at the second coming. இரண்டாவது வருகை குறித்து நீங்கள் நம்பிக்கையோடு பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், பாவத்தை அறிக்கை எடுக்க வேண்டும். So the day of the Lord, the second coming of the Lord Jesus Christ is a day of revelation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையின் நாள் ஒரு வெளிப்பாட்டின் நாள். Secondly, it is a day of condemnation. இரண்டாவது அது ஆக்கினைக்கு உட்படுத்தும் நாள். Or a day of judgment. இல்லை என்றால் நியாய தீர்ப்பின் நாள். In 2 Thessalonians first chapter again, 2 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 8th and 9th verses. 8-9 வசனங்கள். In flaming fire taking vengeance on them that know not God, and that obey not the gospel of our Lord Jesus Christ, who shall be punished with everlasting destruction from the presence of the Lord and from the glory of his power. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படி ஆகும். எப்படி ஆகும் என்பதை 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினைக்கு செலுத்தப்படும்படிக்கு. So Paul had this great burden. பவுல் இந்த பெரிய பாரத்தை கொண்டிருந்தார். If we neglect to make known this great salvation of Christ, இந்த கிறிஸ்துவினுடைய பெரிய ரட்சிப்பை பிறர் அறிய செய்யாதபடி நாம் புறக்கணித்தால் many souls will perish. அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போகும். So what did he do? ஆகவே என்ன செய்தார்? 2 Corinthians 5:11. 2 கொரிந்தியர் 5:11. Why did Paul preach with such earnestness and burden? பவுல் ஏன் அவ்வளவு கருத்தாய் பாரத்தோடு ஜெபித்தார், பிரசங்கித்தார்? 2 Corinthians 5:11. Knowing therefore the terror of the Lord, we persuade men, but we are made manifest unto God, and I trust also are made manifest in your conscience. 2 கொரிந்தியர் 5:11. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கு வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். So the earlier verse also, 10th verse, for we must all appear before the judgment seat of Christ, that every one may receive the things done in his body according to that he has done, whether it be good or bad. 10ஆம் வசனமும் கூட, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். Dear friends, அன்பான நண்பர்களே, we all like to see justice vindicated. நாம் எல்லாருமே நீதி நடப்பிக்கப்படுவதை காண விரும்புகிறோம். When righteousness prevails, we are happy. நீதி ஜெயிக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். When there is injustice, we get angry, or we feel very bad. அநீதி இருக்கும் பொழுது நாம் கோபம் அடைகிறோம், மோசமாக உணர்கிறோம். In this world, the justice is not complete. We don't see everyone getting real justice. இந்த உலகத்திலே நீதி முழுவதுமாக இருப்பது இல்லை. எல்லாருமே உண்மையான நீதியை பெறுவதை நாம் பார்ப்பதில்லை. There are good people who suffer, நல்ல மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். and there are bad people who seem to enjoy. மோசமானவர்கள் சந்தோஷமாக அனுபவிப்பது போல் தெரிகிறது. There are poor people who suffer. ஏழை மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். The rich people who seem to oppress the poor. ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளை ஒடுக்குவது போல் தெரிகிறது. So we see a kind of injustice, and we say, where is God? நாம் ஒரு விதமான அநீதியை பார்க்கிறோம், தேவன் எங்கே என்று சொல்லுகிறோம். But the day is going to come when everything will be leveled out. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அப்பொழுது எல்லாம் சமமாக்கப்படும். 2 Thessalonians 1:7 again. 2 தெசலோனிக்கேயர் 1:7. To you who are troubled, rest with us. உபத்திரவப்படுகிறவ உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும். So we see some people are going through troubled times. சில மக்கள் இந்த உபத்திரவமான நேரத்திற்குள்ளாக போவதை நாம் பார்க்கிறோம். Tribulation.
உபத்திரவங்கள். When we look at the things in Afghanistan, what's happening? ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்கிறது நான் பார்க்கும் பொழுது Oh, sometimes we feel, is there hope? சில நேரங்களிலே நம்பிக்கை இருக்கிறதா என்று நாம் நினைக்கிறோம். Those who may have left their former religion to become Christians, தங்களுடைய முந்தைய மதத்தை விட்டு கிறிஸ்தவர்களானவர்கள், is there any hope for them அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? when they are hunted down? அவர்கள் வேட்டையாடப்படும் போது, Likewise, in many other situations, we see some kind of injustice. அதே வண்ணமாக அநேக சூழ்நிலைகளிலே ஒரு விதமான அநீதியை நாம் பார்க்கிறோம். But Paul is telling the persecuted Christians, don't be afraid, you rest with us. ஆனால் பவுலோ உபத்திரவப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், எங்களோடு இளைப்பாருங்கள். When the day of the Lord comes, when the second coming of the Lord comes, everything will be leveled out. ஆண்டவருடைய நாள் வரும் பொழுது, ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் பொழுது எல்லாம் சரியாகிவிடும். God's justice will be meted out. தேவனுடைய நீதி சந்திக்கப்படும். Every injustice will be cleared. எல்லா விதமான அநீதியும் நீக்கப்படும். So the day of the Lord is a day of revelation. கர்த்தருடைய நாள் ஒரு வெளிப்பாட்டின் நாள். Secondly, is a day of judgment. இரண்டாவது நியாய தீர்ப்பின் நாள். Thirdly, it is a day of salvation. மூன்றாவது அது ரட்சிப்பின் நாள். We have a wonderful future to hope for. நாம் நம்பிக்கை கொள்ளும்படியான அருமையான எதிர்காலம் இருக்கிறது. But our salvation for the time being, it is like a ticket, it's a passport. ஆனால் தற்காலிகமாக நம்முடைய ரட்சிப்பு என்பது ஒரு டிக்கெட்டை போன்றது, பாஸ்போர்ட்டை போன்றதுதான். One part of the salvation we enjoy in this world, ரட்சிப்பின் ஒரு பாகத்தை இந்த உலகத்திலே அனுபவிக்கிறோம். our forgiveness, நம்முடைய பாவ மன்னிப்பு, deliverance from the evil nature. பொல்லாத சுபாவத்திலிருந்து விடுதலை. Of course, still you have the pull of sin and flesh upon you. ஆனாலும் இன்னும் அந்த பாவமும் மாம்சத்தை உங்களிலே கொண்டிருக்கிறீர்கள். You will have your struggles. இந்த போராட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். You will have to fight Satan. சாத்தானை நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். You will have to face the attacks of Satan. சாத்தானுடைய தாக்குதல்களை சந்திக்க வேண்டும். That is why God has given to us weapons. ஆகவேதான் தேவன் நமக்கு ஆயுதங்களை தந்திருக்கிறார். The weapon of the word of God. தேவனுடைய வார்த்தை என்னும் ஆயுதம். The weapon of prayer. ஜெபம் என்னும் ஆயுதம். The weapon of faith. விசுவாசம் என்னும் ஆயுதம். The weapon of the very name of Christ. கிறிஸ்துவினுடைய நாமம் என்னும் ஆயுதம். They overcame him by the blood of the lamb, by the word of their testimony. They loved not their lives unto death, says the word of God. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவர்களுடைய சாட்சியினாலும் அவர்கள் உலகத்தை நேசிக்கவில்லை, அவனை மேற்கொண்டார்கள். But the second part of our salvation will be complete or will continue after Jesus comes and we are raptured and taken away to be with him. நம்முடைய ரட்சிப்பின் இரண்டாவது பாகமோ கிறிஸ்து வந்த பிற்பாடு தொடரும். நாம் பரத்துக்கு அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு இருக்கும்படியாக போவோம். Not all people will be raptured. எல்லா மக்களும் அந்த இரண்டாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். Because already there are people who have died in Christ. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இருக்கிறார்கள். They will be raptured in another way. The dead in Christ shall rise first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். But we who are living will be caught up together to be with the Lord forever. நாம் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடு இருக்கும்படியாக அழைத்துக் கொள்ளப்படுவோம். So our salvation, redemption will be completed. The next part of our redemption when we say Christ. நாம் கிறிஸ்துவை காணும் பொழுது நம்முடைய ரட்சிப்பினுடைய இரண்டாவது பாகம் நிறைவேறும். When we see Jesus face to face, இயேசுவை நாம் முகமுகமாய் காணும்போது what will be our reaction? நம்முடைய பிரதிக்கிரியை எப்படியாக இருக்கும்? Oh, we would like to fall at his feet and worship him. அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை ஆராதிக்க விரும்புவோம். We will be never separated from his presence. அவருடைய சமூகத்தை விட்டு ஒருபோதும் பிரிக்கப்பட மாட்டோம். No more the devil can snatch us or attack us. இனிமேலும் பிசாசு நம்மை தாக்க முடியாது, நம்மை பிடித்து இழுக்க முடியாது. No more our old nature pulling us down. இனிமேலும் பழைய சுபாவம் கீழே இழுக்காது. But do you know what is the most wonderful thing that will be in heaven? ஆனால் பரலோகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? You will be a trophy, a reminder of God's grace. நீங்கள் தேவனுடைய கிருபையின் ஒரு கேடயமாக இருப்பீர்கள். The whole universe will look at you as a monument. முழு உலகமும் உங்களை ஒரு நினைவு சின்னமாக பார்க்கும். This is a person who was destined to destruction and hellfire. இந்த நபர் தான் நரக அக்கினிக்கும்
அழிவுக்கும் நியமிக்கப்பட்டிருந்தவர். His life was so marred by sin and wickedness. இவருடைய ஜீவியம் பாவத்தினாலே பொல்லாப்பினாலே கரைபட்டிருந்தது. But because of what happened, what Jesus did on the cross, ஆனால் இயேசு சிலுவையிலே செய்த காரியத்தின் நிமித்தமாக this person who should have spent his eternity in hellfire and damnation, தன்னுடைய நித்தியத்தை நரக அக்கினியிலும் ஆக்கினியிலும் செலவழித்திருக்க வேண்டிய இந்த is நபர் given an inheritance in this beautiful place, the house of God, the house of Jesus. இவருக்கு இந்த அழகான வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே, இயேசுவின் வீட்டிலே ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I have not seen St. Paul's Cathedral in London, லண்டனிலே பரிசுத்த பவுல் கத்தீட்ரலை நான் பார்த்ததில்லை. but I heard it is very beautiful. அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். Somewhere around 685 AD or so it was built, it is destroyed, built so many times, rebuilt, destroyed. It has got a very great history. கிபி 685 எப்பொழுது அது கட்டப்பட்டதாம். அநேக முறை அது கட்டப்பட்டது, பிற்பாடு இடிக்கப்பட்டது, மறுபடியும் கட்டப்பட்டது, இப்படி பல காரியங்கள். And 17th century it was in a dilapidated state. 17ஆம் நூற்றாண்டிலே அது அப்படியே பாழடைந்த நிலைமையில் இருந்தது. One engineer was called to rebuild it. அதை மறுபடியும் கட்டும்படி ஒரு இன்ஜினியர் அழைக்கப்பட்டார். That was Christopher Wren. அது கிறிஸ்டோபர் ரெட் என்பவர். He gave a model and a plan to the commission, the British commission at that time. அந்த நாட்களில் இருந்த அந்த பிரிட்டிஷ் கமிஷனுக்கு அவர் இதற்குரிய ஒரு வடிவத்தை அமைத்து கொடுத்தார். Though the king liked it, but the commission said no, its shape must not go. They didn't accept it. ராஜா அதை விரும்பினார், ஆனால் அந்த கமிஷனோ இல்லை, இது இப்படி இருக்கக்கூடாது என்று அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. But it so happened after the London fire that dome, that cathedral was once again destroyed. ஆனால் அந்த லண்டனிலே ஏற்பட்ட பெரிய தீ விபத்திலே இந்த கத்தீட்ரல் மறுபடியும் ஒருபடி அழிக்கப்பட்டது. But once again Wren was asked to give his plan. மறுபடியும் இந்த ரென்னுக்கு இந்த திட்டத்தை கொடுக்கும்படி சொல்லப்பட்டது. And he was instrumental in building this or remaking or renovating this St. Paul's Cathedral. இந்த பரிசுத்த பவுலுடைய கத்தீட்ரலை மறுபடியும் புதுப்பித்து கட்டுவதிலே இவர் முக்கிய கருவியாக இருந்தார். So he died at the age of 91 years. அவர் 91 வயதான போது மரித்தார். And he is buried in that same cathedral, and his body is there. அதே கத்தீட்ரலிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய சரீரம் அங்கே இருக்கிறது. And there is a plaque over the place where he is buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே அதற்கு மேலாக ஒரு பட்டயம் வைக்கப்பட்டிருக்கிறது. But when you read that plaque, it reads like this. அதை நீங்கள் வாசித்தால் அது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. If you want to see the monument of Sir Christopher Wren, Sir Christopher Wren அவருடைய அந்த நினைவு சின்னத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால், don't look here, look around. இங்கே பார்க்காதீர்கள், சுற்றிலும் பாருங்கள். Now it is something like this. You and I are supposed to be the monument for Jesus Christ. இது இப்படியாக இருக்கிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நினைவு சின்னமாக இருக்க வேண்டும். When we have tasted his forgiveness, அவருடைய பாவ மன்னிப்பை நாம் ருசித்திருக்கும் போது, and we become instruments in his hands, அவருடைய கரத்திலே கருவிகள் ஆகும்போது, we carry out his plan, his mission, அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றும் and போது, when we leave the shores of this world and come to eternity, பிற்பாடு இந்த உலகத்தின் கரையை விட்டு நாம் சென்று நித்தியத்திற்கு வரும்போது, we become his monument. நாம் அவருடைய நினைவு சின்னமாகிறோம். We are his workmanship created in Christ, and Paul says. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவிலே உருவாக்கிய அவருடைய கிரியை நம்மில் இருக்கிறது. Now the day of the Lord is going to come, ஆண்டவருடைய நாள் வரப்போகிறது. but it is a day of secret. அது The day is kept secret. When it is, அது எந்த நாள் என்பது ரகசியமாக so வைக்கப்பட்டிருக்கிறது. many people have prophesied this day, that day, அநேக மக்கள் இந்த நாள் அந்த நாள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்கிறார்கள். and many people who prophesied that day went and came, but it did not happen. அநேக மக்கள் தீர்க்க தரிசனமாக உரைத்த நாட்கள் எல்லாம் வந்துச்சு, ஆனால் அவருடைய வருகை வரவில்லை. Jesus himself said this is a day that is hidden from everyone. இயேசுதாமே சொல்லுகிறார், இந்த நாள் எல்லாருக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. Matthew 24:36. மத்தேயு 24:36. But of that day and hour knoweth no man, no not the angels of heaven, but my Father only. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். Of course, in the time of his flesh, it was even not revealed to Jesus, but after his resurrection, I believe he knows when
he is going to come again. இயேசு மாம்சத்திலே இருந்த நாட்களிலே அவருக்கு கூட அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். It is said that there are so many classified secrets or documents. Somebody calculated US has some millions of classified documents. They call it secret, top secret. அமெரிக்கர்கள் அதிக ரகசியமான தஸ்தாவேஜுகள் என்று சொல்லும்படியாக எத்தனையோ லட்சக்கணக்கான காகிதங்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. I can when I hear the numbers, I cannot imagine 6 million top secret documents and classified documents and so on. 60 லட்சம் மிகவும் ரகசியமான தஸ்தாவேஜுகள் என்று சொல்லப்படுகிறது. But many of these things get leaked out. ஆனால் இவைகளில் அநேக காரியங்கள் வெளிவந்து விட்டது. There is a person, I think you may be aware of this WikiLeaks, Julian Assange. He leaked out so many secrets about Afghanistan, about Iraq, about the Vietnam and so many other things. இந்த WikiLeaks என்று வெளிவந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அவர் ஆப்கானிஸ்தானை குறித்து, வியட்நாமை குறித்து மற்ற அநேக காரியங்களை குறித்த காரியங்களை வெளியே கொண்டு வந்து விட்டார். What was supposed to be hidden, he has leaked out. மறைவாக வைக்கப்பட்டிருக்க வேண்டியவைகள் எல்லாம் அவர் வெளியே கொண்டு வந்து விட்டார். The second coming of the Lord Jesus Christ, it is only between the God the Father, God the Son. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையானது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் இவர்களுக்கு மாத்திரமே தெரியும். The day of his coming is not yet leaked. அவருடைய வருகையினால் இன்னும் வெளிவரவில்லை. But he has given signs. ஆனால் அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். And those signs are taking place even today. இன்றைக்கு கூட அந்த அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Wars and rumors of wars. யுத்தங்கள், யுத்தத்தை குறித்த செய்திகள், Pestilence, famine. வாதைகள், பஞ்சங்கள், Iniquity shall abound. Love of many will grow cold. அக்கிரமங்கள் பெருகுகிறது, அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Famines, earthquakes. பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள். I was just looking into the earthquakes. In last 7 days, if you go to the internet, you will find so many thousands of earthquakes. Most of them are not recorded. நீங்கள் இன்டர்நெட்டுக்குள்ளாக போனால் கடந்த 7 நாட்கள் எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கிறது. அதில் அநேகம் குறிப்பிடப்படவும் இல்லை. Maybe the earthquakes above 5, it will be published. 4 or 5, it may come in the newspapers. ஒருவேளை அந்த 4-5 அளவுக்கு மேலாக அந்த பூமி அதிர்ச்சி இருந்தால் அது செய்தித்தாளிலே வரலாம். But even lower scale, Richter 3 to 4, 2 to 3, there are so many earthquakes. In last 1 week in India, there were some 32 earthquakes or so. 2, 3, 4 ரிக்டர் அளவில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான பூமி அதிர்ச்சிகள், இந்தியாவில் கூட 32 பூமி அதிர்ச்சிகள் அந்த அளவில் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. So all these signs that Jesus predicted are just culminating to a climactic point. இயேசு குறித்த இந்த எல்லா அடையாளங்களும் ஒரு உச்சகட்டமான நிலைமைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. And the gospel will be preached to all nations. சுவிசேஷமானது எல்லா தேசங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும். Now maybe a century or so ago, or more than 50 years ago, we did not have this kind of internet broadcast, YouTube streaming, where so many people can be reached through the media. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக, 50 ஆண்டுக்கு முன்பாக இப்படியாக இன்டர்நெட், இந்த மாதிரியான வெப்காஸ்டுகள், இப்படிப்பட்ட அநேக யூடியூப்கள் எல்லாம் இல்லை. உலகம் எங்கும் இந்த செய்தியை அறிவிக்கும்படியான வழிகள் இல்லை. Now we can say the gospel is available to all the world. இப்பொழுதோ முழு உலகத்திற்கும் சுவிசேஷம் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். So next event is the second coming of the Lord. அடுத்த நிகழ்ச்சி ஆண்டவருடைய இரண்டாவது வருகை. But what is the preparation? ஆனால் ஆயத்தம் என்ன? Peter says how you ought to be pure and clean. பேதுரு சொல்கிறார், நீங்கள் எப்படி தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று. 11th verse of 2 Peter 3rd chapter. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Saying that all these things shall be dissolved, what manner of persons ought ye to be in all holy conversation and godliness. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 17th verse, ye therefore beloved, saying ye know these things before, beware lest ye being led away with the error of the wicked fall from your own steadfastness.
17ஆம் வசனம், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். You can search the New Testament. புதிய ஏற்பாட்டை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். Wherever the second coming of the Lord Jesus Christ is mentioned, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ there you will find how we ought to be ready, we ought to be clean and pure from sin and evil. நாம் எப்படி பாவம் பொல்லாப்பிலிருந்து தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். 1 John 3rd chapter 2nd and 3rd verses say, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, Beloved, now are we the sons of God, it doth not yet appear what we shall be, but we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Third verse, and every man that hath this hope in him purifieth himself even as he is pure. 3ஆம் வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். One more verse before I close. முடிப்பதற்கு முன்பாக இன்னொரு வார்த்தை. 1 Thessalonians 5th chapter, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23rd verse, 23ஆம் வசனம், 23rd and 24. 23-24. And the very God of peace sanctify you wholly, and I pray God, your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. Faithful is he that calleth you, who will also do it. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Jesus gave his disciples the watch word. Watch. Watch. இயேசு நம்முடைய சீஷர்களுக்கு கவனமாய் இருக்கும்படி சொன்னார். Be also ready, for in such an hour that ye think not, he is going to come. நீங்கள் நினையாத வேளையிலே அவர் வரப்போகிறார், ஆகவே ஆயத்தமாக இருங்கள். Therefore I say unto you, watch. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விழித்திருங்கள். Watch in prayer. ஜெபத்திலே விழித்திருங்கள். Watch in living a holy life. பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதிலே விழித்திருங்கள். Watch that you don't compromise with the world. உலகத்தோடு நீங்கள் ஒத்து போகாதிருக்கும்படி விழித்திருங்கள். Watch that you don't compromise with evil. பொல்லாப்போடு ஒத்து போகாதபடி விழித்திருங்கள். Say that you keep your garments clean and pure. உங்களுடைய வஸ்திரத்தை தூய்மையாக சுத்தமாக God வைத்திருக்கும்படி is பாருங்கள். looking for holiness in our eyes. தேவன் உங்களுடைய கண்களிலே பரிசுத்தத்தை பார்க்கிறார். God wants holiness in our thoughts, நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தத்தை தேவன் in விரும்புகிறார். our actions and deeds. நம்முடைய கிரியைகளிலே, காரியங்களிலே. These are days media is full of uncleanness. இந்த நாட்களிலே ஊடகங்கள் அசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. People go into such immorality, மக்கள் அவ்வளவாக சன்மார்க்க சீர்கேட்டுக்குள் like போகிறார்கள். in the days of Noah. நோவாவின் நாட்களில் இருந்தது போல People drinking and surfeiting, marrying and going to all kinds of pleasure. மக்கள் குடிப்பதிலும் களி கூறுவதிலும் திருமணம் செய்வதிலும் எல்லா விதமான சிற்றின்பங்களுக்குள்ளாக போகிறார்கள். Paul warned Timothy, in the last days people will be lovers of pleasure more than lovers of God. பவுல் தீமோத்தேயுவை இப்படியாக எச்சரிக்கிறார், கடைசி நாட்களிலே மக்கள் தேவனை நேசிப்பதை காட்டிலும் இன்பங்களை We நேசிப்பார்கள். need to watch out, நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். because Jesus is coming soon. இயேசு சீக்கிரமாக வருகிறார். Although he has not given us a day, அவர் அந்த நாளை நமக்கு சொல்லாமல் இருந்தாலும் but he has given clear signs, and they are all happening today. தெளிவான அடையாளங்களை கொடுத்திருக்கிறார், அவைகள் இந்த நாட்களில் நடக்கிறது. May God help us to keep ourselves clean, நம்மை சுத்தமாக வைத்துக்கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி that செய்வாராக. we may work for the Lord. நாம் ஆண்டவருக்காக உழைக்கும்படியாக. When he finds a servant faithful in doing his will,
அவருடைய சித்தத்தை செய்வதிலே உண்மையுள்ள ஊழியக்காரனை அவர் பார்க்கும்போது He says, well done, thou good and faithful servant. Enter thou into the joy of the Lord. அப்பொழுது அவர் சொல்லுவார், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசி. When you are not prepared for his second coming, அவருடைய இரண்டாம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இல்லை என்றால், depart ye cursed into the everlasting fire reserved for the devil and his angels. சபிக்கப்பட்டவர்களே விலகி போங்கள், தேவதூதர்களுக்கும் அவனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நித்திய அக்கினிக்குள்ளாக போங்கள் என்பார். What is your destiny? உங்கள் முடிவு என்ன? Let us search our hearts. நம்முடைய இதயத்தை நாம் ஆராய்ந்து Let பார்ப்போம். us pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you and praise you for these warnings and exhortations in the word of God. பிதாவே, தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த எச்சரிப்புகளுக்காக புத்திமதிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், The துதிக்கிறோம். next event in your calendar is your second coming. உம்முடைய கால அட்டவணையிலே அடுத்த நிகழ்ச்சி உம்முடைய இரண்டாம் வருகை. All the world events are indicating that your coming is very near. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் உம்முடைய வருகை மிகவும் அருகாமையில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. The events in the Middle East, மத்திய கிழக்கு நாடுகள் நடக்கும் events நிகழ்ச்சிகள், in Afghanistan, ஆப்கானிஸ்தான் காரியங்கள், the pestilence, the pandilence, global pandemic. உலகமெங்கிலும் காணப்படுகிற அந்த வாதை, Lord, we say that everything is going according to our plan. ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய திட்டத்தின்படி நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். Whether you are coming now today or whether you are coming next moment, let us be ready at any time. நீர் இன்றைக்கே வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கட்டும். Let us not be indifferent, let us not slumber. நாங்கள் கவலையினமாக இருக்க வேண்டாம், உறங்குகிறவர்களாக இருக்க வேண்டாம். Teach us how to watch. எப்படி விழித்திருக்க வேண்டும் என்று Watch in கற்றுத்தாரும். prayer. ஜெபத்திலே விழித்திருக்க. Watch so that our garments are not defiled. எங்களுடைய வஸ்திரங்கள் தீட்டுப்படாதபடி Teach us காத்துக்கொள்ள. how to live holy lives in this wicked and unclean world. இந்த பொல்லாத அஸ்தமான உலகத்திலே எப்படி பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று Make us கற்றுத்தாரும். to shine as lights நாங்கள் ஒளியாக பிரகாசிக்க செய்யும். and be your testimonies. உம்முடைய சாட்சியாக இருக்க. I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். அன்பானவர்களே, இந்த காலையிலே தேவனுடைய செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காக தேவனை அதிகமாக துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வார இறுதியில் இருக்கக்கூடிய ஊரடங்கு முடியும் வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலை 7:30 மணிக்கு ஆன்லைனில் யூடியூப்பில் எங்களுடைய ஆராதனை நடைபெறும். இதில் நீங்களும் பங்கு பெறுங்கள். நீங்கள் அறிந்து தெரிந்த அநேகரையும் இதில் பங்கு பெற அழைக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்பாக அழைக்கிறோம். எங்களுடைய ஆலயம் ராயபுரத்திலே 252 சூரிய நாராயணா தெரு, பிபிசிஎல் பெட்ரோல் பங்குக்கு அருகாமையில் இருக்கிறது. இந்த ஊரடங்கு முடிந்த பிற்பாடு ஆலயங்கள் திறக்கப்பட்டவுடன் அங்கே காலை 7:30 மணிக்கும் மாலை 6:20 மணிக்கும் ஞாயிறு ஆராதனை ஒவ்வொரு வாரம் நடைபெறும். அதற்கு நீங்களும் வாருங்கள். அநேகரை அழைத்து வரும்படியாகவும் நாங்கள் உங்களை அன்பாக அழைக்கிறோம். இன்னும் யூடியூப்பில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கு வாலிபர்களுக்கென்ற விசேஷித்த வாலிபர் கூட்டம் நடைபெறுகிறது. அதற்குரிய லிங்கையும் நீங்கள் அறிந்தவர்களிடத்தில் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அறிந்த தெரிந்த வாலிபர்களை இதை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற அவர்களையும் அன்பாக அழைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது யாவும் சேர்ந்து பாடலை பாடுவோம். பாடல் 250 நாம் சேர்ந்து பாடும். திவ்ய கால சத்தம் கேட்க இயேசு தோன்றும் காலத்தில். திவ்ய கால சத்தம் கேட்க இயேசு தோன்றும் காலத்தில் ஆவலாய காட்சி கண்டானந்திப்பே. மீட்கப்பட்ட தாசர் ஒன்று கூடி மோட்சலோகத்தில் நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் வேனில் ஒன்று கூடி, தாசர் வேனில் ஒன்று கூடி, தாசர் வேனில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். நித்திரை செய்த பக்தர் உயிர்த்து வானமேறி ஏகுவார். மீட்பர் மாண்பை கண்டு ஆரவாரிப்பேன்.
தாசர் வேனில் ஒன்று கூடி தாசர் வேனில் ஒன்று கூடி தாசர் வேனில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். இயேசுநாதரின் பேரன்பை எங்கும் கூறும்படிக்கு சோர்வில்லாமல் வேலை செய்து ஜீவிப்பேன். பின்பு தாசர் ஒன்று கூடி தேவ சந்நிதியிலே நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் வேனில் ஒன்று கூடி தாசர் வேனில் ஒன்று கூடி தாசர் வேனில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen. God bless you all.